வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய கொரோனா டைமில் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பல வழி இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம், இஞ்சி துருவல், பட்டை தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், தேன், தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் வெண்ணெய், புதினா இலை. ஃபஸ்ட்டு நம்ம சாஸ் பேனில் தேவையான அளவு ஒரு 5 கப்பு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகிறதும் போது இந்த இஞ்சி துருவில் நம்ம துருவிக்கிறோம். தோல் எடுத்து சுத்தம் பண்ணி வச்ச இஞ்சி துருவில் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். மிளகை தட்டி வச்சுக்கலாம், 1-2 தட்டி வச்சுக்கலாம். நல்லா பொடியாக தேவையில்லை, 1-2 தட்டினா போதும். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி துருவலை சேர்த்துறோம். இஞ்சி துருவல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனோடனே அந்த டைமில் நம்ம பட்டையை நம்ம தூள் பண்ணிக்கிறோம். 1-2 தூள் பண்ணால் போதும், நல்லா நைஸாக பவுடராக ஆக்க தேவையில்லை. இப்போ இது கூட நம்ம பட்டையை தூள் பண்ணி வச்சுருக்கோம். மிளகு தூள் அடுப்பை நல்லா குறைச்சிக்கலாம், ஸ்லிம் பண்ணிக்கலாம். இஞ்சி தூள் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கலாம். மிளகு தூளுக்கு அப்புறம் பட்டை தூள் நம்ம சேர்க்குறோம். எலுமிச்சம்பழத்தில் நம்ம எப்பவுமே சாறு தான் எடுப்போம். இதில் நம்ம தோலை நம்ம யூஸ் பண்ணுறோம். தோலை பீல் பண்ணி தோலை நம்ம தூக்கி எறியாமல் அந்த தோலையும் நம்ம இதில் போட்டு பாயில் பண்ணுறோம். தோலில் தான் நிறைய சத்து இருக்குது, சிட்ரிக் அமிலத்தோட இது இருக்குது. அதனால தோலையும் நம்ம சேர்த்து பாயில் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக பாயில் ஆனால் போதும். அடுப்பை நல்லா ஸ்லிம் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கண்டெய்னரில் நம்ம வடித்து எடுத்துக்கணும். இந்த இஞ்சி துருவல், மஞ்சள், பட்டை இதெல்லாம் நம்ம சேர்த்துறங்காட்டி நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது. ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது, பல விட்டமின்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம இதில் முக்கியமாக மஞ்சள் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். அதிகமாக சளி இருந்தால் அதெல்லாம் கரைச்சி விட்டுரும். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். இது கூட நம்ம இப்போ எலுமிச்சை சாறை நம்ம சேர்த்திக்கிறோம். சிட்ரிக் அமிலம் அதிகமாக இருக்கிற எலுமிச்சை சாறை நம்ம இதில் கலந்துக்கிறோம். இதை ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இது கூட ஒரு ஸ்பூன் தேன் நம்ம கலந்துக்கலாம். தேனுக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை கூட நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சளில் இருக்கிற சக்தி உடலில் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம அதுக்கு ஃபேட் கண்டென்ட்டாக நம்ம ஒன்றில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துறோம், இன்னொன்றில் பட்டர் சேர்த்துறோம். இது நீங்கள் உங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம், பட்டர் சேர்த்திக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது நீங்கள் சேர்த்துனீங்கன்னா தான் மஞ்சளில் இருக்கிற சக்திகள் உடம்புல அப்சர்வ் ஆகும். புதினா இலை நம்ம சேர்த்து பரிமாறுறோம். இந்த ட்ரிங்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.